தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். அமெரிக்கா ஈரான் இடையே மீண்டும் பதட்டம் அதிகரித்துள்ள நிலையில் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் அனைத்து தரப்பினரும் அதிகபட்ச கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் என கேட்டுள்ளார். உலக கிண்ண காலிறுதிப் போட்டி பிரான்ஸ் மொரோக்கோ அணிகளுக்கிடையில் நடைபெறுகிறது. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் சிரியாவில் தங்கியிருந்த விடுதிக்கருகில் நிகழ்ந்த குண்டுவெடிப்புகளின் பொழுது 18 பேர் காயமடைந்துள்ளனர். மரின் லூபென்னுக்கு நீதிமன்றம் தண்டனையை உறுதிப்படுத்திய மறுநாள் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான தனது பிரச்சாரத்தை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளார். புலா பிரான்ஸ், பிரான்சிற்காக லா ருனைசான்ஸ், மறுமலர்ச்சி என்ற வாசகங்களுடன் மரின் லூபென் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். எதுவார்ட் பிலிப் மரின் லூபென்னை இறுதி சுற்றில் தோற்கடிக்க கூடும் என்று கருத்து கணிப்புகள் சுட்டிக்காட்டுகின்றன. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். கண்டுட்டேன். இவரால் என்ற வீட்டு எத்தனை நேரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள். பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் எல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். மாத்தி விளாடும். கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இங்க இந்த கராச்சியில எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தேவி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்தோ 93 120 லா குர்னோவ். தங்க நகைகளில் மூக்குத்தி இப்பொழுது தனி இடம் வகிக்கிறது. இளம் மங்கையர்கள் இப்பொழுது விரும்பி அணிவது மூக்குத்தி. லா சப்பல் ரேகனின் லலிதா ஜுவல்லரி நிறுவனத்தினர் விதம் விதமான மூக்குத்திகளை உங்களுக்கு மிக குறைந்த விலையில் வழங்குகிறார்கள். மூக்கில் துளையிடவும் மூக்குத்திகள் தெரிவு செய்யவும் ரேகனின் லலிதா ஜுவல்லரி, பாரிஸ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. அமெரிக்கா ஈரான் இடையே மீண்டும் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் அனைத்து தரப்பினரும் அதிகபட்ச கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். அமெரிக்கா ஈரானின் பல இராணுவ இலக்குகள் மீது
வான்வழி தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நடவடிக்கைக்கு காரணமாக ஹோர்முஸ் நீரிணையில் வர்த்தக கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்கள் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்க தாக்குதல்களுக்கு பதிலாக ஈரான் அமெரிக்க இராணுவ தளங்களை குறிவைத்து ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தியதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. பதற்றத்தை மேலும் அதிகரிக்க வேண்டாம், அனைத்து தரப்பும் கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்ள வேண்டும், பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்று எமனுவல் மேக்ரோ அழைப்பு விடுத்துள்ளார். இந்த மோதல் மத்திய கிழக்கு முழுவதும் பரவி பெரிய பிராந்திய பேரழிவை ஏற்படுத்தக்கூடும் என்று பிரான்ஸ் கவலை வெளியிட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை உலகின் முக்கிய எண்ணெய் போக்குவரத்து பாதைகளில் ஒன்றாக இருப்பதால் மோதல் தொடர்ந்தால் எண்ணெய் விலை, உலக வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு நிலைமை பாதிக்கப்படும் என்ற அச்சம் உள்ளது. ஐரோப்பிய நாடுகள் இராணுவ விரிவாக்கத்தை விட தூதரக முயற்சிகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றன. உலக கிண்ண காலிறுதி போட்டி பிரான்ஸ் மொரோக்கோ அணிகளுக்கிடையில் நடைபெறுகிறது. உலக கிண்ணத்தை வெல்லும் முன்னணி அணிகளில் ஒன்றாக கருதப்படும் பிரான்ஸ் ஜூலை 9 வியாழக்கிழமை நடைபெறும் காலிறுதி ஆட்டத்தில் மொரோக்கோவை எதிர்கொள்கிறது. இது 2022 உலக கிண்ண அரையிறுதி போட்டியின் மறு மோதலாகும். அப்பொழுது கட்டாரில் மொரோக்கோவின் வரலாற்று சாதனை பயணத்தை பிரான்ஸ் முடிவுக்கு கொண்டு வந்தது. இந்த உலக கிண்ணத்தில் இதுவரை பிரான்ஸ் தனது தாக்குதல் திறன், பொறுமை மற்றும் மன உறுதியை வெளிப்படுத்தியிருந்தாலும் பயிற்சியாளர் திதியே டெஷாம் தலைமையிலான அணிக்கு இந்த போட்டியே இதுவரை இல்லாத அளவிலான மிக கடினமான சோதனையாக கருதப்படுகிறது. 2022 ஆச்சரிய அணியாக கருதப்பட்ட மொரோக்கோ இம்முறை முற்றிலும் வேறுபட்ட மனநிலையுடன் களம் இறங்குகிறது. தம்மை உலக சாம்பியனாக மாற்றுவதே இலக்கு என்று வெளிப்படையாக அறிவித்துள்ள திறமையான, தன்னம்பிக்கை மிக்கதான மொரோக்கோ அணி திகழ்கிறது. இதேவேளை பிரான்ஸ் தனது காலிறுதி இடத்தை பராகுவேக்கு எதிராக 1-0 வெற்றியின் மூலம் உறுதி செய்தது. அந்த போட்டியில் பராகுவே ஆழமான தற்காப்பு ஆட்டத்தை வெளிப்படுத்தி பிரான்சின் தாக்குதல்களை கட்டுப்படுத்தியது. இதனால் பிரான்ஸ் அதிக பொறுமையுடனும் விடா முயற்சியுடனும் விளையாட வேண்டியிருந்தது. அந்த போட்டியில் கிலியன் எம்பாபே அடித்த கோல் இந்த உலக கிண்ணத்தில் அவரது 7வது கோலாக பதிவானது. இருப்பினும் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியுள்ள நிலையில் திறமையான தாக்குதல் வீரர்களை கொண்ட பிரான்ஸ் அணிக்கு இனி மேலும் கடினமான சவால்கள் காத்திருக்கின்றன என்பதையும் அந்த ஆட்டம் எடுத்துக்காட்டியது. மொரோக்கோவுக்கு எதிரான இந்த காலிறுதி போட்டி உலக கிண்ண கோப்பையை தக்க வைத்துக் கொள்ளும் பிரான்சின் கனவுக்கு முக்கியமான திருப்பு முனையாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. 1000 യൂറോക്ക് எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66, ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ சிரியா அதிபர் அஹமட் அல் சாராவை சந்திப்பதற்காக டமாஸ்கஸில் மேற்கொண்டிருந்த பயணத்தின் பொழுது தலைநகரின் மையப்பகுதியில் அடுத்தடுத்து ஏற்பட்ட 2 குண்டுவெடிப்புகள்
18 பேரை காயமடைய வைத்துள்ளன. அசாத் ஆட்சி வீழ்ச்சிக்கு பின்னர் சிரியாவுக்கு பயணம் செய்த முதல் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் மேக்ரோன் ஆவார். செவ்வாய்க்கிழமை காலை டமாஸ்கஸின் மையப்பகுதியில் பலத்த வெடிப்புச் சத்தங்கள் கேட்டன. சிறிய ஊடகங்களில் வெளியான காட்சிகளில் ஒரு கார் தீப்பிடித்து எரிவதும் முக்கிய சந்திப்பொன்றில் ஏற்பட்ட வெடிப்பால் கரும்புகை நகரம் முழுவதும் பரவியதும் காணப்பட்டது. சிறிய உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட தகவலின்படி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு காரிலும் குப்பை தொட்டியிலும் வைக்கப்பட்டிருந்த 2 தற்காலிக வெடிகுண்டுகள் சுமார் 8 நிமிட இடைவெளியில் வெடித்துள்ளன. தாக்குதலுக்கு பொறுப்பானவர்களை கண்டறிய பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் நடத்தி வருகின்றனர். இந்த குண்டு வெடிப்புகள் சிறிய சுற்றுலா அமைச்சகத்திற்கு அருகில் 4 சீசன் ஹோட்டலுக்கு அண்மையில் நிகழ்ந்துள்ளது. இதில் காயமடைந்த 18 பேரில் 4 காவல்துறை அதிகாரிகளும் அடங்குகின்றனர். குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்த சமயத்தில் எமனுவல் மேக்ரோன் அதிபர் அகமட் அல் சராபுடன் ஜனாதிபதி மாளிகையில் சந்திப்பில் ஈடுபட்டிருந்தார். சிவப்பு கம்பள வரவேற்பை பெற்ற மேக்ரோன் சிறிய அதிகாரிகளையும் பிரெஞ்சு பிரதிநிதிகளையும் சந்தித்தார். சுயாட்சியுடனும் பாதுகாப்புடனும் பல்வகை மக்களும் ஒற்றுமையுடனும் வாழும் சிரியாவை உருவாக்க வேண்டும் என்ற சிரிய மக்களின் விருப்பத்தை எந்த வன்முறையும் அடக்க முடியாது. இன்று காலை சிரியாவின் அனைத்து சமூகங்களின் பிரதிநிதிகளையும் சந்தித்தேன். அவர்களின் கண்ணியத்தையும் துணிச்சலையும் உறுதியையும் கண்டேன். எனது பயணம் தொடர்கிறது என்று மேக்ரோன் குண்டு வெடிப்புகளுக்கு பின்னர் சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளார். பிரான்சின் தீவிர வலதுசாரி அரசியல் தலைவரான மரின் லுபென் ஐரோப்பிய ஒன்றிய பொது நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக மேல்முறையீட்டு நீதிமன்றம் தண்டனையை உறுதிப்படுத்திய மறுநாள் 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான தனது 4வது தேர்தல் பிரச்சாரத்தை ஜூலை 8 புதன்கிழமை அதிகாரப்பூர்வமாக மரின் லுபென் தொடங்கியுள்ளார். பிரான்சின் லுவா வலே பகுதியில் உள்ள லா ஃபிளேஷே என்ற சிறிய நகரில் நடைபெற்ற பிரச்சாரத்தின் பொழுது அவருக்கு ஆதரவாகவும் எதிராகவும் முழக்கங்கள் எழுந்தன. சந்தையில் மக்களுடன் மரின் லுபென் கைகுலுக்கிக் கொண்டார். மரின் லுபென்னின் எதிர்ப்பாளர்கள் பணத்தை திருப்பிக் கொடு, சிறைக்கு செல் என்று கோஷமிட்டார்கள். அதே நேரத்தில் அவரது ஆதரவாளர்கள் மரின் லுபென் குடியரசுத் தலைவர் என்று முழக்கமிட்டனர். இது பிரான்சின் அரசியல் பிளவுகளையும் பதற்றத்தையும் வெளிப்படுத்துவதாக கருதப்படுகின்றது. மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் போலி உதவியாளர் பணியமர்த்தல் தொடர்பான நிதி மோசடி வழக்கில் லுபென்னின் தண்டனையை உறுதிப்படுத்தியிருந்தாலும் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட அவருக்கு அனுமதி வழங்கியது. அதேவேளை அவருக்கு ஓராண்டு மின்னணு கண்காணிப்பு கால் வளையம் அணிய வேண்டும் என்றும் ஒவ்வொரு இரவும் வீட்டுக்கு திரும்ப வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது குறித்து மரின் லுபென் கூறுகையில், நீதிமன்றம் எனது தேர்தல் தகுதியை மீண்டும் வழங்கியுள்ளது. நான் நிரபராதி. எனது நிரபராதித்தனத்தை நிரூபிக்க பிரான்சின் உயர் நீதிமன்றமான கூது கெசாசியோனில் மேன்முறையீடு செய்கிறேன். வெற்றி பெற வேண்டுமெனில் ஆபத்துக்களை ஏற்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். 57 வயதான லுபென் 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலில் 4வது முறையாக போட்டியிட உள்ளார். குடியேற்ற எதிர்ப்பு கொள்கைகளை முன்வைக்கும் அவரது கட்சி இந்த தேர்தலே ஆட்சியை பிடிக்க கிடைத்துள்ள சிறந்த வாய்ப்பாக கருதுகிறது. தனது வேட்புமனு குறித்த சட்ட விவாதங்களில் நேரத்தை செலவிட விரும்பவில்லை என்றும் தேர்தல் பிரச்சாரத்தை மக்களின் அன்றாட பிரச்சனைகள் மற்றும் கொள்கைகள் மீது கவனம் செலுத்தப் போவதாகவும் அவர் கூறி வருகிறார். பிரான்சின் தீவிர வலதுசாரி தேசியவாத தலைவர் மரின் லுபென் மீது பொது நிதி மோசடி குற்றச்சாட்டு தொடர்பான மேல்முறையீட்டு நீதிமன்ற தீர்ப்பு வெளியான மறுநாளே பிரான்ஸ் அரசியல் பரபரப்பில் மூழ்கியுள்ளது. மேல்முறையீட்டு நீதிமன்றம் மரின் லுபென் குற்றவாளி என தீர்ப்பளித்து உறுதிப்படுத்திய சில மணி நேரங்களிலேயே 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதாக லுபென் அறிவித்தார். அது மட்டுமல்லாமல் தனது சமூக ஊடகம் வழியாக தேர்தல் பிரச்சாரத்தையும் உடனடியாக தொடங்கினார். அவரது புதிய பிரச்சார பிரசுரத்தில் பிரான்சின் மூவண்ண கொடியின் பின்னணியில் புன்னகையுடன் 2 கரங்களையும் விரித்தபடி நிற்கும் லுபென்னின் படம் இடம்பெற்றுள்ளது. அதில் புலா பிரான்ஸ் பிரான்சிற்காக என்ற வாசகமும் லா ருனேசான்ஸ் மறுமலர்ச்சி என்ற சொற்றொடரும் இடம்பெற்றுள்ளன. உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும்
மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம். VSCO கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பயணம் பயணம் பயணம். பாரிஸில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்சின் தீவிர வலதுசாரி தேசிய பேரணி ரசம்பிளுமோ நேஷனல் கட்சியின் தலைவர் மரீன் லூ பென் 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பை பெற்றிருந்தாலும் மேல்முறையீட்டு நீதிமன்றம் அவருக்கு ஓராண்டு மின்னணு கண்காணிப்பு கால் வளையம் அணிய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளதால் அவரது தேர்தல் பிரச்சாரம் எவ்வாறு நடைபெறும் என்பது குறித்து சந்தேகம் எழுந்துள்ளது. 57 வயதான மரீன் லூ பென் ஐரோப்பிய நாடாளுமன்ற நிதியை போலி பணியாளர் நியமன திட்டம் மூலம் முறைகேடாக பயன்படுத்திய வழக்கில் கடந்த ஆண்டு நீதிமன்றத்தால் 5 ஆண்டுகள் பொது பதவிக்கு போட்டியிட தடை மற்றும் 2 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தார். அந்த தீர்ப்பு அவரது குடியரசுத் தலைவர் கனவுக்கு பெரிய பின்னடைவாக கருதப்பட்டது. ஆனால் பாரிஸ் மேல்முறையீட்டு நீதிமன்றம் குற்றவாளி தீர்ப்பை உறுதிப்படுத்திய பொழுதிலும் தண்டனையை குறைத்தது. அதன்படி 15 மாதங்கள் பொது பதவிக்கு போட்டியிட தடை விதிக்கப்பட்டது. ஓராண்டு மின்னணு கண்காணிப்பு கால் வளையம் அணிய வேண்டும் என்று உத்தரவிட்டது. இந்த தடை 2025 மார்ச் மாதத்தில் இருந்து நடைமுறைக்கு வந்ததால் 2026 அது முடிவடைந்தது. 2027 ஏப்ரல் மே மாதங்களில் நடைபெற இருக்கின்ற குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான சட்ட தகுதி அவருக்கு கிடைத்துள்ளது. குடியரசுத் தலைவர் வேட்பாளராக இருப்பவர் முழுமையான சுதந்திரத்துடன் நாடு முழுவதும் பயணிக்க வேண்டும். ஒரு தேர்தல் கூட்டத்திற்கு செல்ல நீதிபதியின் அனுமதியை நம்பியிருக்க முடியாது என்று தீர்ப்புக்கு முன்னர் மரீன் லூ பென் கூறியிருந்தார். தீர்ப்பு வெளியான பொழுது நீதிமன்றத்தை விட்டு வெளியேறிய மரீன் லூ பென் தலை குனிந்தபடி சென்றார். இந்த தீர்ப்பில் தாங்கள் ஓரளவு திருப்தி அடைவதாகவும், குறிப்பாக பொது பதவிக்கான தடைக்காலம் குறிப்பிடத்தக்க வகையில் குறைக்கப்பட்டிருப்பது தங்களுக்கு மிகவும் முக்கியமான அம்சமாகும் என்று மரீன் லூ பென்னின் வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலில் ரசம்பிளுமோ நேஷனல் கட்சி முதல் சுற்றில் வெற்றி பெறும். 2வது சுற்று கேள்விக்குறியானது என கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. அண்மைய கருத்து கணிப்புகளின்படி ரசம்பிளுமோ நேஷனல் கட்சி முதல் சுற்றில் முன்னிலை பெறும் வாய்ப்பு அதிகம் என கூறப்படுகிறது. ஆனால் இறுதிச் சுற்றின் முடிவு குறித்து கருத்து கணிப்புகள் மாறுபடுகின்றன. சில கருத்து கணிப்புகளில் ஜோதாம் பாதல்லா லூ பென்னை விட சற்று முன்னிலையில் இருப்பதாகவும் காட்டப்படுகின்றது. அனுபவம் மிக்க லூ பென்னே வலுவான எதிரியாக இருப்பார் என்று பல அரசியல் எதிரணி தலைவர்கள் கருதுகின்றனர். மரீன் லூ பென் மிகவும் புத்திசாலியான அரசியல்வாதி. அவர் அரசியலில் தற்செயலாக இல்லை. 4வது முறையாகவும் போட்டியிட்டால் அவரை எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று இடதுசாரி தலைவர்
யோன் லுக் மெலோன்ஷோ கூறியுள்ளார். போட்டியிட அனுமதி கிடைத்தால் லுபென் இறுதி சுற்றில் யோன் லுக் மெலோன்ஷோ, கேப்ரியல் அத்தால், எதுவா பிலிப் ஆகியோரை தோற்கடித்து வெற்றி பெறக்கூடும் என மே மாதத்தில் வெளியான கருத்து கணிப்பு தெரிவித்திருந்தது. இருப்பினும் வேறு சில கருத்து கணிப்புகள் வலதுசாரி வாக்காளர்களையும் கவர முயற்சித்து வரும் முன்னாள் பிரதமர் எதுவா பிலிப் லுபென்னை இறுதி சுற்றில் தோற்கடிக்க கூடும் என்று சுட்டிக்காட்டுகின்றன. பரிசில் இருந்து இலங்கையில் இருக்கும் உங்கள் உறவுகளுக்கு பொதிகள் அனுப்பி வைக்க மிக குறைந்த கட்டணத்தில் சேவை வழங்குகின்றார்கள் டயான் கார்கோ. உங்கள் பொதிகளை, பார்சல்களை பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் ஒப்படைக்கலாம். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்திவிட்டு உங்கள் பொதிகளை எடுத்துச் செல்லுங்கள். டயான் கார்கோ. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோவில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோவ். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். நெவர் லூர்து ஃபத்திமா நோக்கிய திருப்பயணமும் மொம்பெலியே சுற்றுலா விடுமுறையும் ஜூலை 30 முதல் ஆகஸ்ட் 7 வரை பேருந்து கிரத்தை கார்தினோ ஆகிய இடங்களில் இருந்து புறப்படும். நெவர்ஸ் லூர்து ஆகிய இடங்களில் 4 நாட்கள் ஹோட்டல், ஃபத்திமாவில் 3 நாட்கள் ஹோட்டல், மொம்பெலியேயில் 1 நாள் ஹோட்டல். உணவு உட்பட பெரியோர்களுக்கு 750 யூரோ, சிறுவர்களுக்கு 650 யூரோ, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு 400 யூரோ. விவரங்கள் அனைத்துக்கும் டெனிஸ் 06 52 19 60 08. இலங்கையில் இருந்து வருகை தரும் அருள் தந்தை போல் ரொபின்சன் அவர்கள் இந்த திருப்பயணத்தில் கலந்து கொள்கின்றார். லூர் ஃபத்திமா திருத்தலங்களில் விசேட வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் மேற்கொள்கின்றார்.